4 மணிக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து ஆழ்ந்த தூக்கத்துல தான் இருப்போம். அந்த மாரி தான் அந்த நிகழ்வு நடக்கும்போது எல்லாருமே வந்து ஆழ்ந்த தூக்கத்துல இருந்திருக்காங்க. கீழ வந்து அதாவது கிச்சன்ல இருந்து இந்த தீ விபத்து வந்து ஏற்பட்டது. அதாவது பேஸ்மெண்ட்ல இருப்பாங்கல்ல, அங்க இருக்கிற ஒரு கிச்சன்ல இருந்து இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீ வந்து ஏற்படும்போது அதாவது அந்த தீ வந்து பரவுனது வந்து ரொம்பவே வேகமா பரவியிருக்குதுங்க. கீழ இருந்து டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த மாடிக்கு வந்து பரவி இருக்குது. இது வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு தூங்கிட்டு இருந்த மக்களுக்கு தெரியல. எப்படி உணர்றாங்க அப்படின்னா, இந்த தீ ரொம்ப பரவும்போது ரொம்ப வெக்கை காட்சி, அனலா இருக்கும் பார்த்தீங்களா? அத வச்சு தான் வந்து அந்த மக்களே கண்டுபிடிக்காங்க. இங்க வந்து ஃபயர் பரவிட்டு இருக்கு அப்படின்னு. நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிற மக்கள் திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, எல்லாருமே அலறி அடிச்சு வெளிய ஓடி வந்திருக்காங்கங்க. அலறி அடிச்சு ஓடி வரும்போது, இதுல கிட்டத்தட்ட ஒரு நெறைய பேர் வந்து அடிபட்டிருக்குது. மேலலாம் அடியும் பட்டிருக்குது. இதுல நான் ஒரு 49 பேர் கிட்ட வந்து இறந்திருக்காங்கங்க இந்த தீ